போனது தமிழக விவசாயிகளுடைய மானம் அல்ல, போனது மோடி அரசுடைய மானம். அந்த அரசுடைய மானம் போனது என்று சொல்ல வேண்டும். கொல்லைப்புற வழியாக தமிழ்நாட்டிலே கால் பதிக்க முடியுமா என்கிற முயற்சியிலே பாரதிய ஜனதா கட்சி தன்னை முழுமையாக ஈடுபடுத்திக் கொண்டிருக்கிறது. தமிழ்நாட்டை மாற்றாந்தாய் மனப்பான்மையோடு மத்திய அரசு நடத்துகிறது. ஊழலிலே சிக்கி திளைத்துக் கொண்டிருக்கிற இந்த அமைச்சர்கள் இன்றைக்கு மோடிக்கு முன்னாலே மண்டியிட்டு அவர் சொல்லுகிற பஞ்சாயத்துக்கு கட்டுப்படுவோம் என்று ரெண்டு தரப்பும் அங்கே காத்து கிடக்கிறார்கள். ஆளுகிற கட்சியாக இருந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கட்சியை உடைத்ததும் பிஜேபி தான். இப்போது சேர்க்க முயற்சிப்பதும் பிஜேபி தான். சங்கத்தினுடைய தலைவர்கள் பிரதிநிதிகள் ஆடை இல்லாமல் நிர்வாணமாக நடத்திய போராட்டத்தின் வாயிலாக போனது தமிழக விவசாயிகளுடைய மானம் அல்ல, போனது மோடி அரசுடைய மானம். அந்த அரசுடைய மானம் போனது என்று சொல்ல வேண்டும். அவர்கள் கண்டுகொள்ளாத காரணத்தினாலே இப்படி தொடர்ந்து தமிழ்நாடு புறக்கணிக்கப்படுகிறது, தமிழ்நாடு வஞ்சிக்கப்படுகிறது. தமிழ்நாட்டை மாற்றாந்தாய் மனப்பான்மையோடு மத்திய அரசு நடத்துகிறது. விவசாய சங்க தலைவர்களை பிரதமர் சந்திக்க மனமில்லை, நேரம் ஒதுக்கவில்லை. தமிழ்நாட்டிலிருந்து 50க்கும் மேற்பட்ட எம்பிக்கள் போனால் அந்த எம்பிக்களை அங்கே பிரதமர் சந்திப்பதில்லை. அவருடைய உதவியாளரிடத்திலே மனு தர சொல்லுகிறார். இன்னைக்கு மத்தியிலே இந்த ஆட்சி வந்த பிறகு நண்பர்கள் எல்லாம் சொன்னார்கள், பொய்யான வாக்குறுதிகளை தருவதாக. இந்த பொய்யிலே பிறந்து பொய்யிலே வளர்ந்த மோடி அவர்கள் இன்றைக்கு தேர்தல் நேரத்தில் அங்க இருக்கிற சுவிட்சர்லாந்தில் இருக்கிற 2 லட்சத்துக்கும் மேற்பட்ட கோடி கருப்பு பணங்களை எடுத்து வந்து எல்லோருடைய வங்கி கணக்கிலேயும் 15 லட்சம் ரூபாய் தரப்போகிறேன், வங்கி கணக்குகளை ஆரம்பித்து வையுங்கள் என்று வாக்குறுதி தந்து மக்களை ஏமாற்றி வாக்குகளை பெற தொடங்கினாரோ அன்றிலிருந்து இன்று வரை எல்லாமே போய்தான். அறிவித்த எதுவும் நடைபெறவில்லை. வெளிநாடுகள் போகிற போதெல்லாம் லட்சக்கணக்கிலே ஒப்பந்தமானது, லட்சக்கணக்கான கோடிகள் என்கிறார்கள். அந்நிய நாட்டினுடைய முதலீடு FDI ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இந்தியாவிற்கு வருகிறது, அதற்கான ஒப்பந்தத்திலே மோடி கையெழுத்திடுகிறார் என்கிறார்கள். ஆனால் இந்த 3 ஆண்டிலே தமிழ்நாட்டிற்கு ஒரே ஒரு கோடி கூட தொழிலுக்காக, தொழில் வளர்ச்சிக்காக முதலீடு செய்யப்பட்டதில்லை, முதலீடு செய்யப்படவில்லை. ஜெயலலிதா மரணமடைவதற்கு முன்னாலே எப்படி இன்வெஸ்டர்ஸ் மீட்டிங் என்று கூப்பிட்டு அவர்கள் எல்லாம் அழைத்து 2 லட்சம் கோடிக்கு தொழில் வருகிறது தமிழ்நாட்டிலே என்று பொய்யான அறிக்கைகளை வெளியிட்டார்களோ அதுபோல மோடியும் பொய்யான அறிக்கைகளையே வெளியிட்டுக் கொண்டிருக்கிறார். இன்றைக்கு மோடி செய்வது ஒன்றே ஒன்றுதான். நண்பர்கள் சொன்ன மாதிரி நான் முதலிலிருந்தே சொல்லி வருகிறேன். என்றைக்கு ஜெயலலிதா மருத்துவமனைக்கு போனாரோ, ஜெயலலிதா மருத்துவமனையிலே போய் என்றைக்கு படுத்தாரோ அன்றைக்கு ஜெயலலிதா மட்டும் மருத்துவமனையிலே படுக்கவில்லை, ஜெயலலிதா மட்டும் கோமாவிலே படுக்கவில்லை, தமிழ்நாடு அரசாங்கமே கோமாவிலே படுத்து கிடக்கிறது. கடந்த ஏறக்குறைய 75 நாள், அதற்கு பின்னாலே இப்போது நடைபெற்று வருகிற இந்த மாதங்களிலே. ஆக தொடர்ந்து அரசாங்கம் எந்த செயல்பாட்டிலும் இல்லாமல் சோம்பி கிடக்கிற, தேங்கி கிடக்கிற, பணியாற்ற முடியாத ஒரு அரசாங்கமாக இருக்கிறது. ஆனால் அதே நேரத்தில் இங்கே நண்பர்கள் சொன்ன மாதிரி பிஜேபிக்கு கூட்டணிக்கு கட்சி இல்லை, பிஜேபிக்கு தமிழ்நாட்டிலே வளர்வதற்கு வாய்ப்பில்லை, அஸ்திவாரம் இல்லை. ஆக யாரையாவது பிடித்து கொல்லைப்புற வழியாக தமிழ்நாட்டிலே கால் பதிக்க முடியுமா என்கிற முயற்சியிலே பாரதிய ஜனதா கட்சி தன்னை முழுமையாக ஈடுபடுத்திக் கொண்டிருக்கிறது. நான் சொல்லுகிறேன், ஆளுகிற கட்சியாக இருந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கட்சியை உடைத்ததும் பிஜேபி தான். இப்போது சேர்க்க முயற்சிப்பதும் பிஜேபி தான். அங்கே இருக்கிற நண்பர்கள் இப்போது இணைவதற்காக பேசுகிறார்கள். நான் ஒரே ஒரு கேள்வியை அவரிடத்திலே கேட்கிறேன். ஜெயலலிதா மரணம் குறித்து விசாரிக்க வேண்டும், அதற்கு விசாரணை கமிஷன் வேண்டும் என்றார்கள். இப்போது ஒரு அணியின் சார்பிலே சிபிஐ விசாரணை வேண்டும் என்கிறார்கள். சிபிஐ விசாரணையோ அல்லது உச்ச நீதிமன்ற விசாரணையோ, அந்த விசாரணையை நாங்களும் வரவேற்கிறோம். ஆனால் ஒன்றே ஒன்று செய்ய வேண்டும். இங்க இருக்கிற அமைச்சர்களை மட்டுமல்ல, சுகாதாரத்துறை அமைச்சர் முதலமைச்சரை மட்டுமல்ல, சுகாதாரத்துறையுடைய
செயலாளரை மட்டுமல்ல, எய்ம்ஸிலிருந்து வந்த டாக்டர்களை மட்டுமல்ல, லண்டனிலிருந்து வந்த டாக்டர்களை மட்டுமல்ல, மத்திய சுகாதாரத்துறையுடைய அமைச்சர், மத்திய சுகாதாரத்துறையுடைய செயலாளர், இன்னும் ஒருபடி மேலே போய் ஜெயலலிதா நல்ல உடல்நலத்தோடு இருக்கிற போது நண்பர் என்று சொல்லி ஜெயலலிதா வீட்டுக்கே போய் விருந்து சாப்பிட்ட மோடி 75 நாள் மரணப்படுக்கையிலே ஜெயலலிதா கிடந்த போது, ஒரு முதலமைச்சர் கிடந்த போது ஒரு நாள் கூட பார்க்க வரவில்லையே ஏன் என்பதிலே தொடங்கி, சுகாதார அமைச்சர் சுகாதார செயலாளர் வரவில்லையே என்பதிலே தொடங்கி, இவர்கள் எல்லோரையும் உள்ளடக்கிய சிபிஐ விசாரணையாக அந்த சிபிஐ விசாரணை அமைந்தால் இன்னும் பல உண்மைகள் நாட்டு மக்களுக்கு தெளிவாக வரும். புரட்சியர் எம்ஜிஆர் அவர்கள் உடல்நலம் இருந்தபோது இந்திரா காந்தி அம்மையார் பிரதமராக வந்தார், ஓடோடி வந்தார், தனி விமானம் ஏற்பாடு செய்தார், மருத்துவர்கள் ஏற்பாடு செய்தார், அமெரிக்காவுக்கு அனுப்பினார். எம்ஜிஆர் மீண்டும் வந்து 2 ஆண்டு முதலமைச்சராக இருந்தார் என்றால் அதை செய்து கொடுத்தவர் அன்றைய பிரதமர் அன்னை இந்திரா காந்தி அம்மையார். ஆனால் இன்றைக்கு இருக்கிற பிரதமர் அல்லது சுகாதாரத்துடைய அமைச்சர் வந்து 75 நாளாக ஒரு முதலமைச்சர் மரணப்படுக்கையில் கிடக்கிறாரே, பக்கத்தில் இருக்கிற சிங்கப்பூருக்காவது எடுத்து செல்லலாமா என்று அவருடைய அமைச்சர்களை அனுப்பியாவது இங்க இருக்கிற முதலமைச்சர் அமைச்சர்களோடு ஒரு சின்ன ஆலோசனை கூட நடத்தவில்லையே ஏன்? இப்படி எல்லாவற்றையும் சேர்த்து நீங்கள் ஒரு சிபிஐ விசாரணை நடத்த வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். இன்னொன்று நான் சொல்லுகிறேன், இந்த 2 பேரையும் 2 அணியாக இருந்தவர்களையும் முதலிலே உடைத்தார்கள். உடைக்கிற ஒரு அணி தனக்கு பக்கபலமாக போதுமானவருக்கு பலம் பெறவில்லை என்கிற காரணத்தினாலே இப்போது 2ஐயும் இணைத்து 2 அணியையும் பயமுறுத்தி ஒட்டுமொத்தமாக மிச்ச காலத்திலே இருக்கக்கூடிய இந்த அரசை கையிலே வைத்துக் கொண்டு வரப்போகிற ஜனாதிபதி தேர்தல், துணை ஜனாதிபதி தேர்தல், பாராளுமன்றம், அதற்கான தேர்தல் இவற்றிலே தமிழ்நாட்டிலே இருக்கிற இவருடைய வாக்குகளை பெறவும் தமிழ்நாட்டிலே தடம் பதிப்பதற்காகவும் இன்றைக்கு முழுமையான முயற்சியிலே மோடி அரசாங்கம் ஈடுபட்டிருக்கிறது. எடப்பாடி பழனிசாமி டெல்லிக்கு போயிருக்கிறார், மாலையிலே விமானத்திலே போனார். அவர் என்ன செய்திருக்க வேண்டும்? நேரடியாக தமிழ்நாட்டுடைய ஒரு முதலமைச்சரின் அடிப்படையில் 35 நாளாக நிர்வாண போராட்டம் உட்பட எல்லா போராட்டங்களும் நடத்திக் கொண்டிருக்கிற விவசாயிகள் உட்கார்ந்திருக்கிற ஜந்தர் மந்திரிலே போய் அவர்களை சந்தித்திருக்க வேண்டும். அதற்கு பதிலாக பிரதமரை சந்திப்பதற்காக காத்து கிடக்கிறார். பிரதமர் அலுவலகத்திலே பஞ்சாயத்து நடக்கிறது. பன்னீர்செல்வமே முதலமைச்சர் மீண்டும் வர வேண்டுமா, எடப்பாடியை தொடர வேண்டுமா, இதற்கான பஞ்சாயத்தை இன்றைக்கு அங்கு இருக்கிற பிரதமர் நடத்தி கொண்டிருக்கிறார். பயந்து ஊழலிலே சிக்கி திளைத்துக் கொண்டிருக்கிற இந்த அமைச்சர்கள் இன்றைக்கு மோடிக்கு முன்னாலே மண்டியிட்டு அவர் சொல்லுகிற பஞ்சாயத்துக்கு கட்டுப்படுவோம் என்று 2 தரப்பும் அங்கே காத்து கிடக்கிறார்கள். இப்படி தமிழ்நாடு ஸ்தம்பித்து கிடக்கிறது. தமிழ்நாட்டு மக்களுடைய பிரச்சனை முடங்கி கிடக்கிறது.